என்ன கங்கா, கண் கலங்கி இருக்கு? நீங்க எதுக்காக அழுதுட்டு இருக்கீங்க? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கங்கா, எனக்காக நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்க. எனக்கு தாலி கட்டினது யாருன்னு இத்தனை நாளா நீங்க என்ன கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, அத உங்ககிட்ட சொல்லலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அவரை வேண்டாம் சீதா. அன்னைக்கு ஒரு நாள் சில உண்மைகளை தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லதுன்னு நீங்க சொன்னீங்கல்ல. இப்ப அதுதான் சரின்னு படுது. உங்களோட பர்சனல் உங்களோடவே இருக்கட்டும். நான் எதையுமே தெரிஞ்சுக்காமலே இருந்துடுறேன். எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, ஒரு கதை சொல்லுங்கப்பா. அப்பா கதை சொல்ற மூட்ல இல்ல, நீ போய் தூங்கு. போங்கப்பா, எப்ப பார்த்தாலும் ஒரே வேலை வேலை வேலை. கங்கா, அப்பா தான் கதை சொல்லல, நீயாவது ஒரு கதை சொல்லு கங்கா, அப்பதான் எனக்கு தூக்கம் வரும். கதை சொல்லு கங்கா. கங்கா, என்னாச்சு உனக்கு? என்ன தேவசேனா? கண்ணை முழிச்சுக்கிட்டே தூங்குறியா? என்ன எதுவும் பேச மாட்டேங்கிற? அது என்ன கங்கா, உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்லைங்க. சீதாமா ஒரு மாதிரியா இருக்காங்க, இங்க நீங்களும் ஒரு மாதிரியா இருக்கீங்க. இங்க என்னதான் நடக்குதுன்னே தெரியல. என்ன யாருமே கவனிக்க மாட்டேங்கிறீங்க. போங்க, நான் தூங்குறேன். என்ன கங்கா, அடுப்புல பால் பொங்கி ஊத்திட்டு இருக்கு, அத கூட பார்க்காம என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? சொல்லுங்க கங்கா, என்னாச்சு? இல்ல, சும்மாதான். இல்ல, நீங்க ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க எத்தனையோ தடவை என் தாலியை பத்தி கேட்டிருக்கீங்க, நான் மறைச்சிருக்கேன். உங்ககிட்ட மறைச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு நான் உணர்ந்துட்டேன். என் கழுத்துல தாலி கட்டினது யாருன்னு உங்ககிட்ட சொன்னாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். ப்ளீஸ் சீதா, நான் எதுவும் கேட்க விரும்பல. ஏன்னா அது உங்க பர்சனல். அது அப்படியே இருக்கட்டும். நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு தெரியுது. நீங்க எனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. நான் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை நீங்களும் அவரும் கொடுத்தது. அப்படி இருக்கிறப்போ நான் உங்ககிட்ட உண்மையா இல்ல. நீங்க எவ்வளவு தூரம் என்கிட்ட கேட்டும் என் தாலிய பத்தி உங்ககிட்ட சொல்லாததால என் மேல உங்களுக்கு கோவம் இருக்கதான் செய்யும். ஆனாலும் என்ன மன்னிச்சு நான் சொல்றத கேளுங்க.
எனக்கு தாலி கட்டினது யாருன்னா அவர் பேரு அண்ணாமலை. லண்டன்ல இருக்காரு. இந்த பொய்யை 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தா அதையும் நான் நம்பியிருப்பேன். அருணாச்சலேஸ்வரருக்கு இன்னொரு பேரு அண்ணாமலை தான். என்ன கங்கா இப்படி பாக்குறீங்க? இல்ல, ஏன் புருஷன் பேரு அருணாச்சலம், உங்க வீட்டுக்கார பேரு அண்ணாமலை. பேரு பொருத்தமா இருக்கேன்னு பார்த்தேன். நான் சொல்றது உண்மைதான். என் புருஷன் லண்டன்ல தான் இருக்காரு. அவர் வீட்ல பிரச்சனை இருக்கிறதுனால லண்டனுக்கு என்ன கூட்டிட்டு போகாம இருக்காரு. இப்ப அவங்க ஃபேமிலில காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. அதனால சீக்கிரத்திலேயே லண்டன் போக போறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க உங்க வீட்டுக்காரரோட சேர போறத நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும். கங்கா, இந்த நிலைமையில கூட சீதாவுக்கு எப்படி ஒரு ஆசை வந்திருக்குன்னு பாத்தியா? உன் ஃப்ரெண்ட பத்தி சொன்னா ஆர்வமா கேப்ப. இப்ப என்னடா சைலண்டா இருக்க? இப்பதான் பாத்துக்கிறதுக்கு நீங்க இருக்கீங்களே. ஓ, சீதா உன்கிட்ட ஹையர் ஸ்டடீஸ்க்கு லண்டன் போறதா சொல்லிட்டாளா? லண்டன்ல இருக்க அவங்க ஹஸ்பண்டோட சேர போறதா சொன்னாங்க. இல்லையே, ஹையர் ஸ்டடீஸ்க்கு போறதா என்கிட்ட சொன்னா. ஆனா உன்கிட்ட வேற மாதிரி சொல்லிருக்கா. ஆமா, என்ன சொன்னா? லண்டன்ல இருக்க அவங்க புருஷன் கால் பண்ணாரா, சீதாவை லண்டனுக்கு வர சொல்லிருக்காராம். அதுக்காக சீதா கிளம்பி போறாங்களாம். ஓ, அவ ஹஸ்பண்ட் கூப்பிட்டிருக்காரா? பாத்தியா, அவ புருஷன் கூப்பிட்டத நீ க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறதால உன்கிட்ட மட்டும் சொல்லிருக்கா. எப்படியோ சீதா நம்மளை விட்டு போறா. சீதா நம்மளை விட்டு போக போறான்னு ஃபீல் பண்றியா? என்னை விட நீங்க தான் அதிகமா ஃபீல் பண்றீங்க போல இருக்கு. இல்ல, தேவசேனா சீதா மேல உயிரியே வச்சிருக்கா. அவங்க இல்லாம தேவசேனாவை எப்படி சமாளிக்க போறீங்க? அதான் சொன்னேன். ஆமா கங்கா, நீ சொல்றது கரெக்ட் தான். சீதா போறது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. என்னைக்கா இருந்தாலும் நாம சீதாவை அனுப்பிதானே ஆகணும். அப்புறம் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்களா? இப்பதானே சீதா சொல்லிருக்கா. இனிமேதான் பாஸ்போர்ட் விசாலாம் ஏற்பாடு பண்ணணும். சரிங்க, நீங்க சீதா விஷயத்தை கவனிச்சுக்கோங்க, அதான் முக்கியம். சரி கங்கா. இவரும் சீதாவும் நம்மளை நம்ப வைக்கிறதுக்காக மாறி மாறி போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமா நாம அவங்களுக்கு இடையில இருந்து அவங்கள கஷ்டப்படுத்த கூடாது. இனி நாம தான் ஒரு முடிவெடுத்தாகணும்.
நாகம்மா மேல நான் வச்ச பக்திக்கு எனக்கு கிடைச்ச வாழ்க்கைய அடுத்தவங்க சொல்லிதான் தெரிஞ்சுக்கிட்டேன். என் புருஷன் மேல நான் வச்ச பக்திக்கு கிடைச்ச வாழ்க்கை கைவிட்டு போயிடுச்சுங்கிறத அவரே சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி ஒரு துர்பாக்கிய நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது சாமி. பார்வதிபுரம் செங்கல்பட்டுல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்துல ஏதோ காட்டுக்குள்ள இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். புருஷன் மேல மலை மாதிரி நம்பிக்கை வச்சிருந்தேன். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் எவ்வளவு பெரிய பைத்தியக்காரியா இருந்திருக்கேன்னு தெரியுது. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் அவரும் சீதாவும் என்கிட்ட மறைச்சிட்டு இருந்த உண்மைய எனக்கு காட்டி கொடுத்திருக்க. எனக்கு நல்லது பண்ண உன்னை நீ உருவான இடத்துலயே சேர்க்கறது தான் நான் உனக்கு பண்ற நன்றி கடன். இதனால இந்த குடும்பத்துக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கட்டும். கங்கா, 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 என்னடா? கங்கா, இன்னைக்கு டிஃபன் ரொம்ப சூப்பர். நீ தானே பண்ண? ஆமா. கங்கா, இன்னைக்கு டேஸ்ட் நல்லா இருந்ததால 2 இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிட்டேன் தெரியுமா? அப்படியா? கங்கா, எனக்கு ஒரு சின்ன ஆசை. என்னடா? தினமும் உன் கையால சமைச்சதை சாப்பிடணும். நைட்டு தூங்கும் போது உன் கையை பிடிச்சுக்கிட்டே தூங்கணும். காலையில எழுந்ததும் உன் முகத்துல தான் முழிக்கணும். அப்புறம் எனக்கு பார்த்து பார்த்து உதவி பண்ற உன் கைக்கு டெய்லியும் முத்தம் கொடுக்கணும். கை காட்டு. நானா உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? என்ன கங்கா இப்படி கேட்ட? உனக்கு இந்த வீட்ல யாரை ரொம்ப பிடிக்கும்? எனக்கு உன்னதான் ரொம்ப பிடிக்கும். உனக்கு தேவசேனாவை ரொம்ப பிடிக்கும் போது தேவசேனாவுக்கு கங்காவை தான் ரொம்ப பிடிக்கும். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் கங்கா. தேவசேனா, ஹோம்வொர்க் பண்ணுன்னு சொன்னியே, அதான் நான் வந்தேன். இன்னைக்கு என்னன்னே தெரியல, கங்கா கூடயே இருக்கணும்னு தோணுது. நீங்க போங்க, அப்புறமா நான் வரேன். சரி. சீதா, ஒரு நிமிஷம். எனக்கு ஒரு ஆசை, அதை நீங்க தான் நிறைவேற்றணும். செய்வீங்களா? என்ன கங்கா, என்கிட்ட போய் இப்படி கேக்குறீங்க? சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? என்ன? ஓகேவா? ஓகே. நீங்க 1 மணி நேரம் வெளியே இருங்க. உங்களோட ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். சரி. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அதை பண்ணணும்னு எனக்கே ஆசையா இருக்கு. சீக்கிரமா. சரியா? சரி. என்ன சீதா? இரு, நான் சொல்றேன், வா. இவ ஏன் குட்டி போட்ட பூனை மாதிரி நடந்துட்டு இருக்கா? நாம வெளியே பாப்போம். தேவியம்மா, என்ன? உள்ள போகாதீங்கம்மா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. என் சார்ஜரை காணோம். உன் சார்ஜரை கொடு. நான் என் மொபைலுக்கு சார்ஜ் போட்டு அவசரமா ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணணும். ஃபோன் தானே, அப்புறம் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்களேன் ப்ளீஸ். அப்படி என்ன நடக்குது உள்ள? இருங்க, சொல்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் இப்படிதான். ஐயோ, அவசரமா ஃபோன் பண்ணணும். இப்ப நான் என்ன பண்றது? ஐயோ. என்ன கங்கா, 2 பேரும் எதுக்கோ காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு.
அது என்ன நாங்களும் தெரிஞ்சுக்கலாமா? இருங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இத பாருங்க மாப்ள, ரூம்ல என்னோட சார்ஜரை காணோம். உன் சார்ஜரை கூடன்னு கேட்டா வெயிட் பண்ணுன்னு சொல்றா. கங்கா காரணம் இல்லாம எதுவும் பண்ண மாட்டா. அடுத்து வந்துட்டா. என்னன்னு சொல்லு கங்கா. ஐயோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றேன். என்னது மொத்த வீடு இங்க இருக்கு? ஏதாவது மீட்டிங் பொதுக்குழு எதுவும் நடக்க போதா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்றேன். சுத்தமா சார்ஜ் இல்லையே. அப்படி என்னதான் நடக்குது உள்ளன்னு தெரியல. யாருக்காக வெயிட் பண்றா? தெரியலையே. என்னவா இருக்கும்? தெரியலையே. என்ன சீதா, ரெடியா? கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவ இவளுக்காக தான் என்ன இவ்வளவு நேரம் வெளியில நிக்க வச்சியா? இது அப்பவே சொல்லியிருந்தா கதவை உடைச்சிட்டு போயாவது சார்ஜரை எடுத்துட்டு வந்திருப்பேன். தள்ளு தள்ளு தள்ளு. எங்க அந்த சார்ஜர்? ஆவி மறுபடியும் வந்துருச்சா? என்ன தேவி? சூப்பரா இருக்கு தேவசேனா. சூப்பரா இருக்கடா. செல்லம். அன்னைக்கு விவசாயி கெட்டப்ல ஸ்கூல் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு போன மாதிரி மறுபடியும் போறாளா? இல்ல இல்ல, நான் தான் இவளை இப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், பண்ண சொன்னேன். என்ன திடீர்னு உனக்கு இப்படி ஒரு ஆசை? நடக்கிறதெல்லாம் திடீர்னு தானே நடக்குது. நமக்கு எப்போ ஒரு விஷயம் செய்யணும்னு தோணுனாலும் அதை உடனே செஞ்சிடணும், இல்லைன்னா அதை செய்ய முடியாமலே போயிடும். அதான் தேவசேனாவை இப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்ட உடனே சீதா கிட்ட சொன்னேன். எனக்காக சீதாவும் உடனே செஞ்சுட்டாங்க. ஆமா, தேவசேனா இப்ப கல்யாண பொண்ணு அலங்காரத்துல எப்படி இருக்கா? அப்படியே சீதா மாதிரியே இருக்கா. என்னது, சீதா மாதிரி இருக்காளா? இல்ல, அது சீதா ஜானகி மாதிரி இருக்காளா? பாக்குறதுக்கு தேவசேனா ஜானகி மாதிரி இருக்காளா? அதான் கன்ஃபியூஷன்ல சீதா மாதிரின்னு சொல்லிட்டேன். அப்படியா? மாப்ள, வர வர சீதா சீதான்னு அவளுக்கு நீங்க ரொம்ப தான் இடம் கொடுக்கறீங்க. ஹேய், அவளும் நம்ம வீட்ல உறுத்தின்னு ஆயிட்டா. ஆமா. அவளை பெருமையா பேசுறதுல என்ன தப்பு? தேவசேனாவை எவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணிருக்கா. வாங்க அவளோட செல்ஃபி எடுத்துக்கலாம். வாங்க வாங்க மாமா, வாங்க, சீதா, வாங்க வா. வாங்க. அம்மா வாங்கம்மா, உங்களுக்கு தானே வா. கூப்பிடுறேன். வாங்க. செல்ஃபி எடுத்துக்கலாம். பை. அப்படியே சரிங்க.